நமக்கு அருள் புரியும். இது இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும் பரமனை ஏற்கும் இயல்பு நமக்கு உண்டாகும். எம்பெருமான் ஈசனே சிந்தையில் புகுந்து நினைக்க செய்யும் மாண்பினை மாணிக்கவாசகர் எவ்வளவு அழகா சொல்றாரு பார்த்தீங்களா? சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனால் அவன் அருளால் அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ என உரைத்தது. சிந்தைக்குள்ள இறைவன் இருந்தால்தான் நாம அவனை ஏற்றி பாட முடியும். அந்த அருள் வேண்டும் வேண்டும் வேண்டும்னு நம்ம தினம் அதை மட்டும்தான் வேண்டும். அப்பதான் நம்மளுடைய சிந்தையில் இறைவன் இருப்பார். இந்த திருவைந்தெழுத்தானது இறைவனுடைய திருநாமம். அந்த திருநாமமானது சர்வ வல்லமை உடையது என்பது இவன் சுட்டப்பட்டது. அந்த திரு ஐந்தெழுத்து எவ்வளவு வல்லமை உடையது என்பதை நமச்சிவாய பதிகத்தில் திருஞான சம்பந்தர் பாடுகிறார். மந்திரமான பாவங்கள் மேவிய பந்தனை அவர்தாமும் பகர்வரே சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால் நந்தி நாமும் நமச்சிவாயவே எனவும் கொள்வாரேனும் குணங்கள நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயினும் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் நல்லார் நாமம் நமச்சிவாயவே. நமச்சிவாய இறைவனுடைய திருநாமத்தை பற்றி எவ்வளவு நேரம் எவ்வளவு வேணுமாலும் பேசலாம். சுருக்கமாக தான் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது 4வது மந்திரத்தில் அனைத்து வாய்த்தலுடனும் ஐயாராரே, அனைத்து வாய்த்தல் உள்ளாரும் ஐயாராரே. இந்த எண்ணம், இந்த நினைப்பு, இந்த ஞானம் வந்துட்டா அதுக்கு மேல உண்மையே கிடையாது. அதை தான் எல்லா ஞானிகளும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உலகத்தில் உள்ள நம்மை சுற்றியுள்ள எல்லா உயிர்களும் இறைவன் தான் அப்படிங்கிற அந்த பக்குவம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு எல்லா வேலையும் விட்டுட்டு நாம இறைவனுக்கு அடிமையாகிடும். அதுதான் கடைநிலை, கடைசி நிலை. அந்த நிலையை வரணும் தான் இதை பாடுறாங்க. அனைத்து வாய்கள் ஒருவரும் ஐயாராது உலகில் உள்ள அனைத்து பொருள்களில் கலந்து வியாபித்து உள்ளது இறைவனின் வியாபகத்தன்மை. நாம சித்தாந்தத்தில் படிக்கிறோம்ல, அதுதான் அவருடைய வியாபகத்தன்மை. அடுத்தது 5வது மந்திரத்தில் வறுமையும் நுண்மையும் உடையவர். திருநாவுக்கரசு சுவாமிகள் 6ஆம் திருமுறையில் திரு அதிக வீராட்டான் பதிகத்தில் பாடுறார். அரை மாத்திரையில் அடங்கும் அடி அழகிற்கு அரிய பெருமையும் விரிவும் உடைய திருவடி. அணுவுக்கு அணுவாக இருப்பார், அண்டத்தில் பெரியவராக இருப்பார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் இந்த மந்திரத்தில் சொல்றார். மிகவும் உண்மையாய் அழகிற்கு அரிய பெருமையும் விரிவும் உடையவர். 6வது மந்திரத்துல தொண்டருக்கு எளியவர், ஏனையவருக்கு அரியவர். எப்படின்னா, ஆகம விதிப்படி பூஜை செய்யறோம். நம்மெல்லாம் தீட்சை வாங்குறீங்க, எல்லாமே செய்யறீங்க. அகமலர், அட்ட புஷ்பங்கள், அகவேள்வி செய்யறவங்க இருக்காங்க. கொல்லாமை, அருள், ஐம்பொறி அடக்கம், பொறை, தவம், வாய்மை, அன்பு, அறிவு, இதெல்லாம் தவம் செய்யறவங்க செய்யறது. அடுத்தது புறமலர், தேன் துளிக்கும் மலர்கள், வெறும் மலர்கள் இல்லை, தேன் துளிக்கும் மலர்களை சேகரித்து அதில் இறைவனை பூஜை செய்யறவங்க. இவங்கெல்லாம் பூஜை செஞ்சு இந்த மாதிரிலாம் செஞ்சாதான் இறைவனை அடைய முடியும்னு இல்லை. ஆகம விதிகளை அறியாது மற்ற மலர்களை கொண்டு ஏற்றி வழிபடுகின்ற அன்பர்களுக்கும் அறிவுறுபவர் ஐயாரவர். இதைத்தான் புரிஞ்சு. அதெல்லாம் செய்யறது எனக்கு கஷ்டம் அப்பா, வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லு அப்படின்னு. அதெல்லாம் தேவையில்லை, அதைத்தான் சொல்றாங்க. அந்த பாட்டெல்லாம் திருமந்திரத்தில் இருக்கிற பாடலை பாட முடியாது. மலர் வேணும்னா அடுத்தது ஒரு இலை இருந்தால்
எதையாவது அதை வச்சு இறைவனை பூஜை செய்யணும்னு ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி பூஜை செய்கிறவங்களுக்கும் இந்த ஐயாரப்பன் அருள் புரிவார் அப்படின்னு அந்த பதியத்தில் சொல்கிறேன். அடுத்ததில் கங்கையை சூடியவர், உமாதேவியை ஒரு பக்கத்தில் வச்சிருக்கிறவர், பிறைச்சந்திரனை சூடியவர். அதில் அங்கமாலை அப்படின்னு ஒன்று. அங்கமாலைன்னு எலும்பு மாலைகளை அணிந்தவர். துன்பமான அடுத்தது 8வது பதிகத்தில் துன்பமான தீயவையில் சென்று இறைவனை மறந்த நிலையில் துன்பப்படுவர். பின்னர் அத்துன்பத்தில் இருந்து விடுபட ஐயாறு ஈசனை கைத்தொழ வேண்டும். ஏன்னா துன்பத்தை கொடுக்கிறவரும் யாரு? இறைவன் தான். அந்த துன்பத்திலிருந்து நம்மளை விடுபட செய்பவரும் இறைவன் தான். இறை நம்பிக்கை அதிகமாக உள்ளவங்க இதை நல்லா உணரலாம். இதுதான் அனுபவம். நமக்கு துன்பம் வந்தப்ப நம்ம துவண்டு போடாம, இறைவா எனக்கு நீ இந்த துன்பத்தை கொடுத்துட்ட, இதுல இருந்து விடுபடுற வழியையே நீ தான் கொடுக்க போற, அதுக்கு வழிகாட்டு. இதுதான் நம்மளுடைய பிரார்த்தனையா இருக்கு. துன்பம் வந்தோம்னா துவண்டு போயிடக்கூடாது. இறைவனுக்கு நம்ம செய்யற பிரார்த்தனை இதுதான், இப்படிதான் இருக்கு. 9வது பதிகத்தில் பசுவின் பஞ்சகவயத்தை பூசணை என்று ஆடுகின்றவர், திருமுடியில் கங்கையை தெரிவித்தவர், நான் ஐயாற்று ஈசனை தொழுது நிற்க எனக்கு அவரு தேனாறு திறந்து விட்டது போல் அருள் வெள்ளத்தை எனக்கு திறந்து விட்டாருன்னு திருநாவுக்கரசர் பாடுறார். கடைசியாக 10வது பதிகத்தில் 10வது மந்திரத்தில் சிவபெருமான் அரக்கு நிறம் போன்ற சிவந்த வண்ணங்களை உடையவர். கடைசி பாடல் மந்திரத்தில் பாடுறாரு. ஆனால் இதற்கு அடுத்த பதிகம் இறைவனுடைய வண்ணத்தை பற்றி தான். இது 27வது பதிகம். 28வது பதிகம், அந்த பதிகம் ஃபுல்லாமே இறைவனுடைய வண்ணத்தை பற்றி தான் பாடுவார். திருவையாற்றினுடைய இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சிதம்பரம், திருவாரூர், அடுத்தது திருவையாறு. நிறைய பதிகங்கள் பாடியிருக்கிற திருநாவுக்கரசர் திருவையாற்று பதிகம் தான் பாடியிருக்கிறார். இந்த பதிகத்தை நான் படித்து உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியும், இதை கேட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றியும்